அட 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 நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். பல்சர் சைடில் இருந்து பல்சர் RS 200 வந்து ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் சரி, அந்த இல்லாமல் சோஷியல் மீடியாலும் சரி, எல்லாருமே வந்து ப்ரோ RS 200 வந்து ஒரு அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் ஒன்று விட்ருக்காங்க பஜாஜ் சைட்லேருந்து. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ அந்த அப்டேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி யுவர் சவுண்ட் இஸ் எனஃப் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து நிறைய ஒரு கோரிக்கை சொன்னீங்க, அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பைக் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், அதாவது புதுசாக ஒரு அப்டேட் வரப்போகுது, பர்டிகுலராக RS 200க்கு நான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து டிசைன் வைஸ் பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க என்எஸ்லேயே வந்து அவங்க அந்த எல்இடி ஃபேஸை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பழைய லுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீலான்ச் பண்ணி எனக்கு அதே ஃபேஸில் லுக்கில் தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டிசைனை வந்து அவங்க வந்து பழைய டிசைன் தான் வரும். பட் என்னன்னா வந்து நம்மளுக்கு கிளஸ்டர் வந்து ஃபுல்லாகவே அப்டேட்டடாக இருக்கும். இப்போ இருக்கிற எல்லா மாடலுமே சரி, பல்சர் 150லேருந்து NS NS 400 எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட்டடாகவே இருக்கும். பட் RS 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் சிஸ்டம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே வந்து மாற்றுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வருஷமாக வந்து ஒரே டிசைன் அந்த ஒரே லுக்கில் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இதுவும் வந்து UST கொடுக்குற மாதிரி வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து அவங்க கொடுத்துருக்க எல்லா வேரியண்ட்லேயுமே சரி, NS 160க்கே வந்து உங்களுக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 200 கொடுத்துட்டாங்க, N250லேயும் வந்துருச்சு, N160லேயும் வந்துருச்சு. சரியா, இப்போ இதை வந்து வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. பட் இதோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வந்து பழைய ஸ்பீடோமீட்டரை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து யூனிக்காகவும் இருக்கும். எனக்கு வந்து அதுதான் ப்ரோ வேணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இப்போவே பைக் வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இன்னும் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸில் வந்து புது மாடல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க பஜாஜ் சைட்லேருந்து. எனக்கு வந்து லுக்கெல்லாம் தேவையில்லை ப்ரோ, அந்த ஒரு ரா பவர் வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு யூனிக்கு வேணும், RSரா அப்படின்னு சொல்லி காட்டணும். அப்படின்னா எனக்கு வந்து அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இல்லை ப்ரோ நான் அப்டேட்டடாக இருக்கணும், எனக்கு வந்து எல்லா கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்கணும், ப்ளூடூத் வேணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வேணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு அப்டேட்டடாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணி புது மாடல் கூட எடுத்துக்கலாம். என்ன தான் வந்து புது அப்டேட் கொடுத்தாலும் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது மட்டும் இல்லாமல் கால்ஸ் அக்செப்ட் கால் அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலும், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் பைக் இருக்குன்னா நான் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு மொபைல் ஹோல்டரை வச்சு நான் அதில் மேப் போட்டு நான் அப்படி தான் வந்து போவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அது தேவையே இல்லாதது. ஸோ நம்மளுக்கு எதுக்கு, ஆனால் ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஓகே தான். பட் எனக்கு வந்து அந்த பழையோட ஓல்டு லுக் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் டிஸ்பிளேவை தான் நான் எடுப்பேன். நீங்கள் எதை எடுப்பேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது எப்பயும் போல தான் நம்மளுக்கு அப்டேட்டுன்னு சொல்லிட்டா ஒரு 2000-3000 வந்து அதிகமாக வரும். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற ப்ரைஸோட ஒரு 2000-3000 வந்து அதிகப்படுத்தி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போவே வந்து ஒரு புக்கிங் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரியான அப்டேட் வேணும்னா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.